இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினி ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோங்க. இது வந்து ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட ரேட்டு 1400 வாங்கியிருக்கேங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக வந்து நம்ம கனெக்ட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின ப்ரொஜெக்டர். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் தாங்க வந்துச்சு. இதுதான் ப்ரொஜெக்டருங்க. பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது, பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மெதுவாக வந்து வெளியே எடுத்துக்கலாம். பேக்கிங்னா நல்லா தான் வந்திருக்குங்க. இதில் வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து தந்திருக்காங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது போக இதில் என்னென்ன போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இருக்கும். சரி ஓகேங்க, இது வந்து நம்ம கடைசி வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து இருக்குது. இதில் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து HDMI போர்ட்டு. இது வந்து நம்ம லேப்டாப்லோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேப்டாப் டு லேப்டாப் வந்து இந்த ப்ரொஜெக்டரை டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுபோக டிவி, இந்த ஸ்மார்ட் டிவியில் கூட வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதுக்குரிய கேபிள். அது போக இது வந்து ஆடியோ கேபிள் இது. ஸோ இதில் ப்ரொஜெக்டரில் மட்டும் நம்ம USB வச்சு போடுறோம்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு, அதாவது சவுண்ட் அவுட்புட் வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணி நம்ம எதில் இருந்து ப்ளே பண்ணுறோமோ எடுத்துக்கலாம். ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. அது போக இதுக்கு பவர் வந்து கொடுக்கறதுக்கு சார்ஜர் மாதிரி தந்திருக்காங்க. இது வந்து எவ்வளோ வோல்ட்டு, 9 வோல்ட்டு 1.5 ஆம்பில் உள்ளது. ஸோ இந்த இதை வச்சு கனெக்ஷன் வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன தந்திருக்காங்கன்னா ஒரு ரிமோட் வந்து தந்திருக்காங்க. ரிமோட் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா அழகாக இருக்குது. இது வந்து சிம்பிளான கீஸ் தான். ஸோ ஈஸியாக வந்து இது பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. சோர்ஸு இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து கரெக்டாக இருக்கும். ரிமோட்டுமே கரெக்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டருங்க. ப்ரொஜெக்டரை வெளியே எடுத்துக்கலாம். ப்ரொஜெக்டர் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குங்க. எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் ஒரு 2-3 கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து பட்டன் வந்து ப்ளே பண்ணுறதுக்குரியது, ஆன் பண்ணுறதுக்குரியது எல்லாமே வந்து இந்த சைடு ஒரு 6 பட்டன் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வேறு என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா. போர்ட்டு, இது போக இதில் SD கார்டு, மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். அது போக இன்புட் வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. இது பவர் சப்ளையுமே இதை வச்சு கொடுத்துக்கலாம் முழுக்க. அது போக இது வந்து மைக்ரோஃபோன், அது போக அவுட்புட் அது வந்து ஆடியோக்குரியது. அதுக்கடுத்து வேறு இதில் இன்பில்டாக சவுண்டு கேட்குமான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். அது போக வந்து USB வந்து போட்டுக்கலாம். HDMI போட்டிருக்கு. இது வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணுற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் தான் நம்ம வந்து அந்த அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதில் உள்ளதுங்க. ஸோ அதுக்கடுத்து லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்குங்க. ஸோ இதில் வந்து ஏன்னா இது 1400 அந்த அளவுக்கு தான் தருவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம போட்டு வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொஜெக்டரை வந்து எங்கேனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரைபேடில் வந்து அந்த நட்டு மாதிரி தந்திருப்பாங்களா, அந்த இதில் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் தந்திருப்பாங்க. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெளியே போகிறோம், அது போக வீட்லேயுமே படம் பார்க்குறோம் அப்படின்னா அங்கங்கன்னு வைக்கணும்னு அவசியம் இருக்காது. இதை வந்து வச்சு அந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரைபேடில் மாட்டுற மாதிரி தந்திருக்காங்க. அது போக இது வந்து ரொம்ப சின்னதாக, அதனால் விழுந்துடவும் கூடாது. அதனால தான் நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாகவும் இருக்கும். இது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. இந்த இதாக வச்சாச்சுங்க. சரி வீட்டில் போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேன். ஒரு பென்ட்ரைவ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து மூவிஸ் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயும் ஏற்றிக்கிட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணோடனே ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு அப்படியே ப்ளூவாக எரியும். ப்ளூ எரிஞ்சோனையுமே ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாகவே தெரியுது. அதாவது ஒரு 48 இன்ச்சு, ஒரு 55 இன்ச்சு வரைக்கும் ஓரளவு தெரியுதுங்க. அதுக்கு மேலே இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிளர் அடிக்குது. அதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பென்ட்ரைவ் வந்து காட்டுது. அந்த பென்ட்ரைவில் என்ன மூவிஸ் இருக்கோ நம்ம வந்து அப்படியே வந்து போட்டு பார்த்துக்கலாம். அதுபோக வந்து நம்ம வேறு ஏதாவது மூவிஸ் எதுவும் பார்க்கணும்னா லேப்டாப்பில் எதுவும் இருக்குனாலும் HDMI கேபிளை யூஸ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். எதுனாலும் ஈஸியாக தான் இருக்கும். இதில் கனெக்ஷன்னா பிரச்சனை வராது. அதுபோக ஸ்பீக்கருமே அதே மாதிரி தான். நம்மளோட மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல்லேருந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி அந்த மாதிரி ஸ்பீக்கரை வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீடியாவில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மீடியானா நம்ம பென்ட்ரைவ் இந்த மாதிரி இதில் வரும். HDMIனா நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுல வரும். AV அப்படின்னா நம்ம அதாவது மொபைலோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து இருக்கிறது தாங்க இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூவியை வந்து ப்ளே பண்ணி விடலாம். இதில் இன்பில்டாக ஒரு ஸ்பீக்கர் இருக்கான்னா ரொம்ப சவுண்டுனா வரல, ரொம்ப கம்மியான சவுண்டு தான் வருது. இப்போ பாருங்க, ஒரு மூவி வந்து ப்ளே பண்ணனையும் ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுக்கு மேலே பின்னாடி கொண்டு போகணும்னா ரொம்ப பிளர் அடிக்குதுங்க. ஸோ இந்தளவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுபோக வெளிச்சமே ரொம்ப பிரைட்னஸ்னால் ஹெவியாக வரல.
ஸோ ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் வந்து ஹெவியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து இதில் வந்து அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப டிம்மாக தான் தெரியுது. ஸோ பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக தெரியுதே தவிர தூரம் போக போக வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுதுங்க. ஸோ அதனால் இந்த அளவில் இருந்து பார்க்க தான் கரெக்டாக இருக்கும். ரிமோட் வச்சுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, சும்மா வந்து வரல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ரிமோட்டு அதோட லுக் வைஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு, நல்லா தந்திருக்காங்க. இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1000 ரூபா கூட இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ்ஸு ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி ப்ரொஜெக்டர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கு. கொஞ்சம் நம்ம பின்னாடி வைக்க தான் நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசாகும். அதே மாதிரி பெருசாகிறப்ப வந்து கிளாரிட்டி வந்து அடி வாங்க தான் செய்யுது. இது வந்து அந்த 1400 ரூபாய்க்கு எவ்வளோ ஒருத்தோ அந்த அளவுக்கு தந்திருக்காங்க. இதில் வந்து பேக் லைட்டுமே இன்னும் அது பிரைட்டாக எரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் நல்லா கிடைக்கும். ஆனால் இது வந்து அந்த மீடியமாக வந்து எரியுதுங்க. நம்ம ஸ்க்ரீன் வந்து அதாவது டிவி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீன் டிவி அளவுக்கு வந்து இதை வந்து கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப பெருசாக வச்சு வந்து வைக்கணும்னா எதிர்பார்க்க முடியாது. நல்லா தான் இருந்துச்சு. இதில் ஆப்ஷன்ஸ் வந்து தந்ததுன்னா ஓகே தான். ஆனால் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இது 1400 ரூபாய்க்கு இவ்வளோ தாங்க வரும், அது மாதிரி தான் தந்திருக்காங்க. இதில் வந்து இன்னும் நிறைய ப்ரொஜெக்டர் டைப் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து அந்த ப்ரொஜெக்டர்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் பக்கத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க டிவி எல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு மூவிஸை வந்து போட்டு விட்டுட்டு சேர்ந்து வந்து உட்காந்து பார்க்கணும்னா கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பெரிய டிவி இருந்தால் இதை வாங்கணும்னு அவசியமே இருக்காது. எதுக்காகனா அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வியூ வந்து பெரிய இதாக வந்து காட்டலை. ஸோ நான் இருட்டில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ்னால் எல்லாமே வந்து அந்த ப்ரொஜெக்டருக்குரியது எல்லாமே வந்து தந்திருக்காங்க. அந்த விதத்தில் பாராட்டலாம். இன்னும் இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேறு எதாவது நான் அன்பாக்ஸ் வந்து பண்ணால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கூடி சீக்கிரம் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம்.